என்ன சமையல்? சிக்கன் கிரேவி வச்சிருக்கேன், சாம்பார் வைக்க போறேன், பருப்பு வேக வச்சிருக்கேன். இது எதுக்கு? அது சாம்பாருக்கு அவரைக்காய் சவுச்சக்காய் போட்டு சாம்பார் வைக்க போறேன். அதனால தான் பருப்பு ரெடி பண்ணியிருக்கேன். இனிமேட்டு காய போடணும். போட்டு அவங்களுக்கு உடம்புக்கு அதனால சாம்பார். கிளம்பிட்டியா? என்ன பண்ற? உட்காந்துருக்கேன். சாப்பிட்டியா? சாப்பிட்டேன். இட்லி. எத்தனை? 4 இட்லி சாப்பிட்டேன் இன்னைக்கு. சரி சரி. உடம்பு பரவாயில்லையா? பரவாயில்ல. ஏய் என்னடா பண்ற தோசு? டேய் என்னடா பண்ற? புரியல. வேலைக்கா? அது என்னது? மாத்திரை அப்படி போட்டு வச்சிருக்க? எதுக்கு? நீ வாடி எதையும் திண்டு விடாத. இது என்ன? அது டீப்பு மாதிரி இருக்கு. என்னன்னு தெரியல. அட மூக்குல ஒரு டீப் மாதிரி இருக்கு. தெரியலடா. எது எடுத்துருட்டியா ஆஸ்பத்திரியில இருந்து? டீப்பு மாதிரி இருக்கே. தொட்டு பாரு. அந்த தெரியுதா? என்ன டீப்புன்னு தெரியல. இது மார்கழி 1 இன்னைக்கு. மார்கழி 1 இன்னைக்கு. ஆமா மார்கழி 1. கார்த்திகை 1. இன்னைக்கு ஐயப்பனுக்கு இன்னைக்கு மாலை போட்டுட்டாங்க. கார்த்திகை 1லயே போட்டுருவாங்க சிலவங்க. இந்த வருஷம் நம்ம போடக்கூடாது மாலை. குழந்தை பிறந்த பிறகுதான் போட முடியும். சந்தோஷம் ஒரு தாட்டியாச்சும் போட்டு கூட்டு போனா தான் முடிய மாட்டேன். விளையாட்ட பச்சை தண்ணி கூட யார்கிட்டையும் வாங்கி குடிக்க கூடாது. டீ கடையில அது கரிமீன் புழங்காத கடையா இருந்தா சாப்பிடலாம். மாலை ஐயப்பனுக்கு போட்டா பக்தியா இருக்கும். என்னது இந்த மாத்திரையெல்லாம் குப்பையில போடுது. ஆமா கொண்டாங்க. டீப்பு மாதிரி என்னத்தையே கொண்டு வந்திருக்கு. அப்ப தங்க வாரு டீப்பா. நான் என்ன போய் டீப்பு வச்சிருக்கேன். இது துண்ணூறு தண்ணியில வேணாம், குப்பையில போடாதம்மா, தண்ணியில கரைச்சிருவோம். ஏன்டா இந்த தீபத்துக்கு உள்ள போட்டுட்டு இருக்கா? கர்ம குப்பையில போடுறது தேவைப்படும்ல. எப்படி டீப்புனா ஆள் பயப்படுது. என்னத்தை தெர்ற? குப்பையில போடுங்கடா. நீங்க வாண்டுக்கு அதுக்குள்ள போடுற. ஆனா சாவிக்கு மூடுவோம்ல, சாவி மூடுவோம்ல. அது இல்ல, அதுதான் சாவி போடுற ஓட்டை இல்லாம எங்க சாவி போட்டு மூடி வச்சிருந்தோம். நம்ம உள்ள வைந்தா வாங்கிக்கிறேன். வாமா வா. ஏன் போன மாத்திட்டு போயிராத. ஏன் போன் மாதிரி தெரியுது. வேற பேலன்ஸ் இல்ல. இது காயத்திரிக்கு வர வியாழக்கிழமை பிறந்த நாள். ட்ரெஸ் எடுக்கணும், கேக் வாங்கி வெட்டுங்க. அது என்ன பைய? என் பேக்கு, காசு போடுற பேக்கு. சுருக்கு பைய காணா? இல்ல, பூரா எடுத்தா. சுருக்கு பையெல்லாம் தூக்கி போட்டியா? சுருக்கு பையெல்லாம் சுருக்கு பை இங்க வச்சிருக்காது.
சவுண்டு கேக்குதா? எங்க சுத்தமா போய் அமர்த்தி விட்டுட்டு உக்காந்துருக்கு. ஓடி சவுண்டு கேட்டுக்கிட்டு தானே இருக்கு. ஓடிக்கிட்டு தான் இருக்கு. சவுண்டு கேக்குது. கேட்கலையோ? எல்லாரும் கேட்குறாங்கடா குண்டுகள் ஆளவே காணோம்னு. யாரு? கமாண்டில் ஆள் இல்லைன்றாங்களா? காலையில் என்ன ஆஸ்பத்திரி வண்டி இதுக்குள்ள போய் போச்சு. எங்க? இந்த பக்கம் போய் உள்ள இருந்து வருது. ஆஸ்பத்திரி வண்டியா? என்ன வண்டி? ஆம்புலன்ஸ் வண்டிடா. உள்ள இருந்துகிட்டு போச்சு. எதுக்குன்னு தெரியலையே. இங்க உள்ள அப்படி வண்டி ஆர்டை இல்ல. அந்த இது என்ன சாப்பிட்றியா? இன்சுலின் ஊசி வாங்க சொன்னாங்கல்ல, ஊசி அந்த டெஸ்ட் பண்றது 300 ரூபாய் வாங்கி கொடுத்தேன்ல. அப்ப அதே கொடுத்துருந்தியா? மெடிக்கல்ல போய் அதத்தான் அது எதுக்கு நம்மளுக்கு? கஞ்சி குடிக்கிறியா? இதெல்லாம் வித்தியாசமா தெரியா? அந்தோஸ் டேய் அந்தோஸ் என்னடா சாப்பிட்ற? இட்லி பொடி வச்சு சாப்பிட்றேன். ஏன் பேன் அமர்த்தி விட்ட? கூது அடிக்குது. என்ன வெயில் இப்படி அடிக்குது? வெயில் அடிக்குது. எங்க வெயில் அடிக்குது? இன்னும் பனியா இருக்கு. வெயில் இப்படி அடிச்சுக்கிட்டு இருக்கு. ஆமா வெயில் அடிக்கல. கறி எடுத்துட்டு வரவா? கறி உனக்கு கறி எடுத்துட்டு வரவா? யாரு சாப்பிட? நீங்க சாப்பிடுவீங்க, நானா சாப்பிடுறேன். ஏன் இது ஏதாவது வாங்கிட்டு வரேன் உனக்கு. நேற்று மீன் எடுத்துக்க. இந்த மீன் முக்கியமா இந்த மீன்லாம் நீங்களாம் சாப்பிடுங்கடா. நெய் மீன். இந்த பொண்ணு மீன் நல்ல மீன் சாலை வாங்கி உங்களுக்கு வறுத்து கொடுப்பேன்ல. ஆமா அந்த மீன் 1 கிலோ வாங்கினீங்கனாலே போதும். ஆளுக்கு 4-5 துண்டு வரும். குழம்பா வச்சு நெய் மீன் சாப்பிடணும் போல இருக்கு. நெய் மீன் 1 கிலோ வந்து 300 ரூபா, 600 ரூபா. 1 கிலோ 450 ரூபா. சுத்தமான நெய் மீன் 600 ரூபா. நெல்பட்டையில நான் பார்த்துட்டு தானே வந்தேன். நம்ம என்னைக்கு ஆஸ்பத்திரி போனோம்? ஆஸ்பத்திரி என்னைக்கு போனோம்? வியாழக்கிழமை. வியாழன், வெள்ளி, சனி, ஞாயிறு 4 நாள் இருந்திருக்கு.